Big Boss Tamil Season 9. Big Boss Tamil Season 9, 13th October 2025. Today, first week, second week ஓட முதலாவது நாள். ஸோ இப்போ வந்து அந்த நாமினேஷன் லிஸ்ட் யார் அந்த 10 பேர் அப்படியான விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் கேளுங்க, சொல்லுங்க. அதை பற்றியும் அடுத்த வீடியோவில் பேசலாம். லைவ்லையும் வேணும்னா பேசலாம். சரியா? ஸோ முதலாவது விடயம், இந்த வாரம் 2வது வாரம் பிக் பாஸ் சீசன் 9ஓட 2வது வார போட்டியாளர்கள் நாமினேஷன் லிஸ்ட்டுக்கு வந்தவங்க யார் யார் அப்படின்னு அந்த ஒரு லிஸ்ட்டு விஜே பார்வதி அவர்கள் எதிர்பார்த்தது தான். ஸோ விஜே பார்வதி அவர்களை ஹவுஸ்மேட்ஸ் வந்து டார்கெட் பண்ணி அவங்கள ஹீரோயின் ஆக்கிடுவாங்க மாதிரி கிடக்கு. ஹீரோயின் அப்படின்னா மக்கள் மத்தியில் அவங்கள கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி பண்ணிடுவாங்க போல இருக்கு. ஆனால் பாப்போம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் அவர்கள், டாக்டர் திவாகர் அவர்கள். 3வது வந்து ஆதிரை வந்து நிறைய ரூல்ஸ் மீறுறாங்க. பிக் பாஸை மதிக்கிறாங்கல்ல, போட்டியாளர்களை மதிக்கிறாங்கல்ல, பக்கா பெரிய பிஆர் செட்டப்போட வெளியே பண்ணி போட்டு உள்ளுக்கு போயிருக்காங்க. அந்த ஒரு சப்போர்ட்டா அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்தது ரம்யா ஜோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த எடுப்பார் கைப்பில்லை அப்படின்ற மாதிரி சில பேரோட இதுலேயே வந்து இருக்காங்க. அடுத்தது 5வது வந்து வியானா. ஆதிரை எப்படி ஒரு பிஆர் செட்டப்போட போனாங்களோ அதே போல தான் வியானா அவர்கள் 5. 6வது சுபிக்ஷா அவர்கள். 7வது கமருடீன். திமிரின் உச்சம், கர்வத்தின் உச்சம். திமிரு ஒரு பைசாக்கு உதவாது, இவரை பார்த்து கற்றுக்கலாம். 2, 4, 6, 7. 8வது வந்து எஃப்ஜே. எதுக்கு வந்தார் அப்படின்னே தெரியல. சபரி அவர்கள் அவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணார், அதுக்கப்புறமா திருந்தினாலும் பரவாயில்ல. அடுத்தது 9வது வந்து கலையரசன் அவர்கள். 10 வந்து சபரி அவர்கள். ஸோ இப்படின்னு வந்து ஒரு லிஸ்ட் வந்து சோசியல் மீடியாவில் போய் கொண்டிருக்கு. ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 9ஓட நாமினேஷன் ப்ராசஸ் வந்து திங்கட்கிழமை எடுக்க மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை எடுப்பாங்க. பெரும்பாலும் அது 2 மணி அல்லது 1 மணி, 12:30, 12 மணி அப்படியான டைம்ல தான் ஷூட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அப்போ அந்த நாமினேஷன் லிஸ்ட்டு வெளியில் வந்துட்டு இது ஒஃபிஷியலா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த நேமில் இருக்கிற ஒரு 60% 70% பேர் வரலாம். ஆனால் இதுதான் அந்த ஃபுல் கன்ஃபார்ம் லிஸ்ட்டு ஒஃபிஷியலி, அதாவது அந்த ஒஃபிஷியலி அந்த சைட்டால் வந்துச்சு அப்படின்னா என்னோட சைட்லேருந்து வரையில. இது சோஷியல் மீடியாவில் ஒருத்தங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இதில் இருக்க ஒரு 70% பேர் வரலாம். சரிங்களா? ஸோ இதுதான் அங்கே நடந்த நாமினேஷன் வந்து லீக் ஆச்சுது அப்படின்னா இல்லை. இது வந்து யார் ஒருத்தங்க போட்டிருக்காங்க, அது கெஸ் பண்ணி போட்டாங்களா இல்லை அவங்களுக்கு யாரை சொன்னாங்களா அப்படின்னு தெரியல. இது வந்து சோஷியல் மீடியாவில் போய் கொண்டிருக்கின்ற பிக் பாஸ் சீசன் 9ஓட இந்த வார நாமினேஷன் லிஸ்ட்டு இவங்க தான் அப்படின்னு வருகின்ற ஒரு இது ஒன்று. சரிங்களா? சரி, அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரை வெளியில் அனுப்பினா நல்லா இருக்கும் அப்படின்னுக்குள்ள கமருடீன் போனால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடையது. ஏன்னா இவ்வளவு தூரம் மனிதத்தன்மை இல்லாமல் நடந்து போட்டு இப்படியான நபர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நெடிக்கக்கூடாது. பட் அவரை இப்போதைக்கு விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கலையரசனை தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? கலையரசன் அவர்களை வந்து ஃபர்ஸ்ட் வீக்கு பெருசாக எதுவுமே பண்ணலை. இனிமேலும் பண்ணுவாரா அப்படின்னு எனக்கு தெரியலை. வேற யாரை தூக்கலாம்? வியானா போனாலும் நல்லது, அந்த அம்மா எதுவுமே பண்ண போகிறதில்லை. அந்த அம்மா வழியாக பிஆர் செட்டப்பை பண்ணிட்டு வந்திருக்கு. அவங்க நீங்கள் வந்து ஏதாவது பண்ணுவானுங்க. ஸோ நியாயப்படி தூக்கணும் அப்படின்னா என்னுடைய விஷ் வந்து வியானா, கலையரசன் இந்த 2 பேருமே இருக்கிறது எந்த விதத்திலும் பிரயோசனம் இருக்காது அப்படின்றதான். வியானாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ் போட்டுட்டு மேக்கப்பை போட்டுட்டு அப்படியே சுற்றி கொண்டே இருப்பாங்க. போன வாட்டி இந்த சௌந்தர்யா பிஆர் அக்கா அவங்க பண்ண மாதிரி இந்த வாட்டி இந்த அக்கா பண்ணுவாங்க. சரிங்களா? சோகி மக்களை, நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் கேளுங்க, சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.